வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். தியானம் செய் என்ற சொல்லுக்கு கவனி என்றுதான் பொருள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மதிப்பீடு செய்யாமல் நிகழ்வுகளை கவனிப்பது மட்டும்தான். அவர் ஒரு குரு. கோவில் ஒன்றில் அவர் தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரின் மீது அதிக அன்பான ஒருவரும் பக்தராக இருந்தார். தனது உணவை தானே சமைத்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து விடுவார். அவரது இருப்பிடம் கோவிலில் இருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது. தனது குரு சாப்பிடும் வரை அவரும் சாப்பிட மாட்டார், உட்கார்ந்து காத்திருப்பார். குரு ஒரு பித்தன் போன்றவர். ஒரு நாள் ஒரு குரு காலையில் சாப்பிடுவார், ஒரு நாள் பிற்பகல் உணவு உண்பார், ஒரு நாள் மாலையில் சாப்பிடுவார். இரவில் உண்பதும் நடந்திருக்கிறது. குரு சாப்பிடும் வரை சீடர் பொறுமையாக காத்திருப்பார். பல நாட்கள் நாள் முழுவதும் காக்க நேர்ந்ததும் உண்டு. வீடு திரும்பி வேண்டிய அவர் அப்படியே படுத்து உறங்கி விடுவார். ஒரு நாள் குரு அவரை பார்த்து, நீ வெகு தொலைவில் இருந்து சிரமப்பட்டு என்னை தேடி வர வேண்டாம், நானே உன்னிடம் வருகிறேன், எனக்கு உணவை வீட்டில் தயாரித்து வை என்றார். வெயில் கடுமையாக இருப்பதால் நான் தாமதமாகத்தான் வருவேன். எனக்காக நீ நாள் முழுவதும் காத்திருக்க நேரலாம். நீ தயார் நிலையில் இருக்கிறாய், எனவே நான் உன்னிடம் வருகிறேன் என்றார். மறுநாள் அவர் தனது குருவுக்காக அறுசுவை உணவு தயாரித்தார். முதல் முறையாக குரு வீட்டிற்கு வருகிறாரே, சீடர் மனம் கிளர்ச்சி உற்றது. அவர் வருகை ஒரு வரம் போன்றது என்று எண்ணினார். சீடர் வீட்டை அலங்கரித்தார். நடைபாதையில் மலர்களை தூவினார். ஆனால் குரு வரவே இல்லை. ஒரு நாய்தான் மலர்களை மிதித்து கொண்டு பாதையில் ஓடி வந்தது. சீடர் நாயை விரட்டினார். அது உணவு உண்ண ஆர்வம் காட்டியது. அதை மீண்டும் விரட்டினார். நாய் உணவை கவ்விச் செல்ல முயன்றது. சீடர் பல நாய்களை பார்த்திருக்கிறார், ஆனால் இந்த நாய் வித்தியாசமாக காணப்பட்டது. நாயை அடித்து விரட்டினார், ஆனால் அது மறுபடியும் வந்தது. சீடர் பலமாக அதை அடித்தார். அப்பொழுது அதன் கண்களில் கண்ணீர் வழிவதை கவனித்தார். அதன் பிறகு நாய் சென்று விட்டது. மாலை வரை சீடர் குருவுக்கு காத்திருந்தார். அந்த மனிதர் ஒரு பித்தர். வருகிறேன் என்று சொன்னதை மறந்து போயிருக்கலாம் என்று எண்ணினார். சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார். குருவின் கண்களில் கண்ணீர் வருவதை அவர் பார்த்தார். நாயிடம் பார்த்த அதே விதமான கண்ணீர். திகைத்து போன சீடர், ஏன் அழுகிறீர்கள் என்று குருவிடம் கேட்டார். அழாமல் என்ன செய்வது? பலமாக நீ அடித்து விட்டாயே என்றார் குரு. என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களை அடித்தேனா? நீங்கள் என் வீட்டுக்கு வரவே இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்றார். 12 தடவை நாய் உள்ளே நுழைய முயன்றது. சீடனுக்கு ஞாபகம் வந்தது. வடிவற்ற ஒன்றை காணும் திறமையை நீ பெற வேண்டும். வடிவங்கள் மீது அதிகம் பிடிப்பு வைத்து கொள்ளாதே. நான் இந்த வடிவில் இந்த உருவில்தான் இருக்க வேண்டும் என்று ஏன் நீ நினைக்கிறாய்? மற்ற வடிவங்களை ஏன் கண்டு கொள்ளவில்லை? இந்த சீடர் கடவுளை சந்தித்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். கடவுளை எப்படி உங்களால் தவிர்க்க முடியும்? எந்த ஒருவர் உங்களிடம் வந்தாலும் அந்த வடிவில் கடவுள் வருகிறார். தியானம் என்பது வாழ்விலிருந்து தப்பித்து கொள்வதல்ல, தப்பித்து கொண்டு வாழ்வுக்குள் போய்விடுவது. ஒரு பக்கம் காமத்தை குறை சொல்கிறோம், மறுபுறம் அதை அனுபவிக்கிறோம். இவ்வாறு ஊசல் பெண்டுலியம் அசைந்து கொண்டே இருக்கிறது. தியானம் உங்கள் இயல்பு தன்மைக்கு அழைத்து செல்கிறது, உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்கிறது. தியானம் என்பது நாம் அமைதியான நிலையில் இருந்து தியானம் செய்து பல வெற்றிகளை பெறுவோம். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.